டேய் 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 ஃபோட்டோ குறா. உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வேணா நானும் உங்க கூட ஸ்டேஷனுக்கு வருவேன். ஸ்டேஷனுக்கா? ஆமாம். அஞ்சலிக்காக நீங்கள் வரீங்க, அஜம்மாக்காக நான் வரேன். டேய் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் சின்ன பசங்க வரக்கூடாதுடா, அது தப்புடா. 4 பேருக்கு நல்லது செய்யணும்னா எதுவுமே தப்பு இல்லை. நான் அஞ்சம்மாவை பார்க்க வந்தே தீருவேன். அஞ்சம்மா தான் ஸ்கூல்ல நான் அம்மா மாதிரி பார்த்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்னை கூட்டு போய இந்த ஃபோட்டோவை நான் தரமாட்டேன். சந்தோஷ், அவன் தான் இவ்வளோ தூரம் கேட்குறான்ல, அவனையும் கூட்டு போயேன். சரி வா, கூட்டிட்டு போறேன். அது என்ன பாக்குற? ஏய் உண்மையை சொல்லு, யார் நீ? நான் சாதாரண ஸ்கூல்ல வேலை பார்க்குற ஆயா. எனக்கு வேற எதுவுமே தெரியாது மேடம். சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்த, இங்கேயே கொண்டு போட்டுருவோம் உன்னை. டாடி கொஞ்சம் சீக்கிரம் போங்க. அஞ்சம்மா பாவம், போலீஸ் அவங்கள அடிக்கடி கிடைக்க போறாங்க. வீணா அடி வாங்கி சாகாத. அந்த குழந்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்க சொல்லு. அந்த குழந்தை என்ன ஆயிருக்கு மேடம்? ஒளிச்சு வைக்கணும். என்னைய நீ கேள்வி கேட்கிறியாடி? உன்ன அடிக்கடி இவள. சீக்கிரம் போங்க டாடி, ப்ளீஸ் டாடி. சரிடா போறேன்டா. குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லல, உன்னை அடிச்சு. ஹலோ ஹலோ மேடம், சொல்லுங்க. நான் அஞ்சலியோட அப்பா பேசுறேன். என் குழந்தையோட ஏஜ் குரூப்ல ஒரு பாடி இருக்கிறதா சொல்லி ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் வந்தது. அதை பார்க்க தான் நான் ராய்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க அஞ்சலியோட போட்டோவை கேட்டிருந்தீங்கல்ல, அதை என்னோட நெய்பர் சந்தோஷ் கிட்ட கொடுத்து அமைச்சிருக்கேன். என்ன பேர் சொன்னீங்க? சந்தோஷ் மேடம். சந்தோஷா? சரி சரி வாங்கிக்கிறேன். தேங்க்யூ மேடம். சந்தோஷ், நீ வேற இங்க வரியா? இந்த நிலைமையில நீ என்ன பார்த்தா உன் நெஞ்சை வெடிச்சிருமே சந்தோஷ். ஏய் என்ன யோசிக்கிற? எவ்வளவு நடிச்சாலும் வேலைக்கே ஆகாது. உண்மையை சொன்னாதான் தப்பிக்க முடியும். சொல்ல, அந்த குழந்தை எங்க? உங்க கால்ல விழுந்து கேக்குறேன் மேடம், என்னை விட்டுடுங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன நம்புங்க. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.